ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம வந்து போஸ்ட் போட்டாலும் சரி, ஸ்டோரி போட்டாலும் சரி, சில தமிழ் சாங்ஸ் வந்து அன்அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாகவே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புது வியூவர் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடும்போதோ இல்லைனா போஸ்ட் போடும்போதோ நம்ம வந்து சாங்ஸ் ஆட் பண்ணுறது வழக்கம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் சாங்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வரவே இல்லை, சரிங்களா? ஸோ நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா கூட தமிழ் சாங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து லிஸ்ட்டில் காமிக்கவே இல்லை. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் சைடில் இருந்து வரக்கூடிய பக் தான், சரிங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த அப்டேட்டோட சேர்த்து சில பக்ஸும் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாது தான், சரிங்களா? இது இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்தே வரக்கூடிய இதோட விளைவாக தான் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தமிழ் சாங்ஸ் வந்து வர மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா 1-2 பேருக்கு கிடையாது, ஏகப்பட்ட பேருக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய அப்டேட் அப்படிங்கிறது அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பக்கும் சேர்ந்து தான் அப்டேட் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமை வந்து நீங்கள் வந்து கிளியர் டேட்டா எல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா புதுசாக வந்து அப்டேட் ஆகி தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆக வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா மேஜர் சொல்யூஷன் 2 இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றுறது. செகண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து, அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து பீட்டா வெர்ஷனாக சேஞ்ச் பண்ணுறது, சரிங்களா? ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் யூசர்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அது கிரியேட்டர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லைக் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஸோ எப்படி மாற்றுறதுன்னு தெரியலன்னா யூடியூப்ல இதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து மாற்றிக்கோங்க, சரிங்களா? ஸோ லாஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை பீட்டா வெர்ஷனாக சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இன்ஸ்டாகிராம் ஆப்பை எப்படி பீட்டா வெர்ஷனாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பீட்டா வெர்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.